வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் நீதியையும் உண்மையையும் தேடுகிறோம். சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்காத துயரமான நிகழ்வுகள் நம் சமூகத்தில் நடக்கின்றன. அவை நம் மனசாட்சியை உலுக்கி பல கேள்விகளை எழுப்புகின்றன. இன்று நாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைப் பற்றி பேச இருக்கிறோம். இது வெறும் ஒரு செய்தி அல்ல, இது நீதி, வெளிப்படைத்தன்மை மற்றும் மனித உரிமைகளின் முக்கியத்துவம் குறித்து நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். சம்பவம்: ஒரு மரணம், பல கேள்விகள். சமீபத்தில் ஒரு துயரமான செய்தி நம் கவனத்தை ஈர்த்தது. அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையின் விசாரணையின் போது மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த மரணம் குறித்து அவரது குடும்பத்தினர் இன்னும் மரண சான்றிதழ் பெற முடியாமல் தவிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த மரண சான்றிதழை பெற வேண்டுமென்றும் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் வெளிவர வேண்டுமென்றும் அஜித்குமாரின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சூழலில் காவல்துறையினர் அஜித்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் குடும்பத்தினர் இதை மறுத்து மரணம் குறித்த சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். ஒருபுறம் குடும்பத்தினரின் கண்ணீர், மறுபுறம் காவல்துறையின் விளக்கம். எது உண்மை? இந்த கேள்வியைத்தான் நம் மனசாட்சி கேட்கிறது. நீதியின் தேடலில் ஒரு தனிநபர், அது யாராக இருந்தாலும், அவர் சட்டத்தின் பிடியில் இருக்கும்போது அவரது பாதுகாப்பிற்கு முழு பொறுப்பும் அரசுக்கு உண்டு. ஒரு மரணம் நிகழும்போது அதன் உண்மைக் காரணம் வெளிப்படையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் ஆராயப்படுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் நீதி என்பது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தேவை. இங்கே மரண சான்றிதழ் தாமதமாவது அல்லது மரணத்திற்கான காரணம் குறித்து வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுவது சந்தேகங்களை மேலும் அதிகரிக்கவே செய்யும். இது போன்ற சூழல்களில் ஒரு சுதந்திரமான, நேர்மையான விசாரணை மிகவும் அத்தியாவசியமானது. அதுவே உண்மையை வெளிக்கொண்டு வரும். மனித உரிமைகளும் சமூகத்தின் பொறுப்பும். இந்த நிகழ்வு மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் காவல்துறையின் பொறுப்புணர்வையும் நமக்கு மீண்டும் ஒருமுறை உணர்த்துகிறது. ஒரு குடிமகன் காவல் நிலையத்தில் இருக்கும்போது அவரது உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது காவல்துறையின் அடிப்படை கடமை. இது போன்ற சம்பவங்கள் நிகழும்போது அது காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும். நம் சமூகமாக இது போன்ற நிகழ்வுகளில் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உண்மை வெளிவர வேண்டுமென்று நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஏனெனில் ஒரு சமூகத்தில் நீதி மறுக்கப்பட்டால் அது யாருக்கும் பாதுகாப்பானது அல்ல. நம்பிக்கையின் ஒளி. வாழ்க்கையின் தத்துவங்கள் எப்போதுமே நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். இருண்ட மேகங்களுக்குப் பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையைக் கண்டறிவதும் நீதியின் பாதையில் விடாமுயற்சியுடன் பயணிப்பதும் அவசியம். அஜித்குமார் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்கும் என்றும் இந்த சம்பவத்தில் உண்மை வெளிவரும் என்றும் நாம் நம்புவோம். இது போன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உங்களின் கருத்துக்கள் என்ன? இது போன்ற சம்பவங்களில் உண்மை எப்படி வெளிக்கொணரப்பட வேண்டுமென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் சிந்தனைகளை கமெண்ட்ஸ் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. வாழ்க்கையின் தத்துவங்கள்.